ஊரில் ஒரு பெரிய பணக்காரன், அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது, செல்வார்லாம் இருக்குது. ஆனால் குணம் கிடையாது. குணம் பார்த்திங்கன்னா கஞ்ச பிசுனாரியாட்டம், ஒருத்தருக்கு ஒன்று கொடுக்க மாட்டான். ஆனால் அவனுக்கு ஒரு ஆசை என்னன்னா, தனக்கு மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால் ஒரு துறவிக்கிட்ட போய் கேட்குறான், ஐயா எனக்கு மோட்சத்துக்கு போகணும், அதுக்கு வழி சொல்லுங்கன்னு. நீ அறநூல்கள் கூறுவது போல வறியவர்களுக்கு நீ உதவி செய், பொருள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவு. இப்படிலாம் நீ செய்தினா நாளடைவில் உனக்கு தர்ம குணம் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த துறவி சொல்கிறார். சரிங்கய்யா, நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனவுடனே அவனுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை மற்றவங்களுக்கு என்னத்துக்கு கொடுத்துடணும். அதனால் அவர் சொன்னதுக்காக ஒன்றா ஒரு கைப்பிடி அரிசி தினமும் ஒருத்தருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைப்பிடி அரிசி ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு அவர் தானம் செய்தார். அதையே அவர் பெரிய தானமாக நினச்சிக்கிட்டார். இப்படி போய் கொஞ்ச நாள் கழித்து ஒன்றும் இவருக்கு ஒரு மாற்றம் எதுவும் தெரியவே இல்லை. அதனால் அந்த துறவிக்கிட்ட மறுபடியும் வர்றார். ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் தர்மம் செய்தேன், ஆனால் எனக்கு ஒன்றும் ஒரு மாற்றம் தெரிகிற மாதிரி, நான் சொர்க்கத்துக்கு போகிற மாதிரிலாம் எனக்கு ஒரு எதுவுமே தெரியலையே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, சரி வாப்பா அப்படின்னு சொல்லி அவரை கூட்டுன்னு போய் ஒரு பெரிய ஆலமரத்து அடியில் உக்காந்துக்கிட்டு அந்த வேரை நோண்டிக்கினே இருப்பார் கையால். வேரை நோண்டிக்கிட்டே இருந்தால் இவனுக்கு பொறுமையாக போயிடுச்சு. நான் என்ன கேட்டால், நீங்கள் என்ன வேரை நோண்டிக்கிட்டு இருக்கிறீங்க, இல்லை நான் இந்த மரத்தை வெட்டுறேன் அப்படின்றேன். என்னது, மரத்தை வெட்டுறீங்களா? தானம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு கைப்பிடி அரிசியை ஒருத்தனுக்கு ஒரு நாளைக்கு கொடுத்துட்றியே, அது ஒரு பெரிய தானமாக அது? அந்த தர்மம் உன்னை தலை காக்குமா, உன்னை சொர்க்கத்துக்கு கொண்டு போகுமா? நீ ஒரு பிடி அரிசி கொடுத்து சொர்க்கத்துக்கு போகணும்னு நினச்சா, நான் இந்த இதை மரத்தை சுரண்டியே மரத்தை சாய்க்க பார்க்குறேன், இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு. அப்போ தான் அவன் அவனுடைய மட புத்திக்கு தெரியுது, நாம் தர்மம்னா மனசார ஒருத்தருக்கு தேவையான பொருளை கொடுத்து உதவணும். அவர்களுக்கு உதவி செய்தால்தான் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். அந்த பலனால் நம்ம சொர்க்கத்துக்கு போகலான்றத அவன் உணர்ந்துட்டு எல்லாருக்கும் உதவி செய்து நான் அவர்களை துன்பத்திலிருந்து காப்பாற்றுகிறேன்.